கை நழுவிடுச்சா? ஆமா, நழுவிடுச்சு. நம்ம வீட்டுக்கு சாப்பிட ஒரு கெஸ்ட் வருவாருன்னு போன் பண்ணியிருந்தேனே, அது இவர்தான், மிஸ்டர் ரத்னம், எம்ஏ. ஷீ இஸ் மை வைஃப். உள்ள போலாமே? ப்ளீஸ் கம் இன். ஃபால்ஸ் லீஃப். கொஞ்சம் கையெடுங்க. கூச்சப்படாம சாப்பிடுங்க. நீங்க எத்தனை படம் பார்த்த? 2. இவருடைய பொழுதுபோக்கே வீடியோல படம் பாக்குறதா. ஒரு நாளைக்கு 4-5 படம் கூட பாத்துருவா. நிறைய சினிமா பாப்பியா? பாப்பேன். ஒரு நாளைக்கு 3 படம் கூட பாப்பேன். ஏழைகளுக்கு பொழுதுபோக்கே சினிமா தாயா. நம்மளால செய்ய முடியாததெல்லாம் சினிமால காட்டுறாங்க. பார்த்தா சந்தோஷமா இருக்கு, படுத்தா தூக்கம் வருது. குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? இதோ இங்க இருக்கே. ஆமா, நான் பார்த்த 2 படத்துல எனக்கு பிடிச்சது மாஜி காதலி. ஏன்? ஒரு பையனும் பொண்ணும் காதலிக்கிறாங்க. பொண்ணோட அண்ணனுக்கு இந்த காதல் பிடிக்கல. அதனால 2 பேரையும் பிரிச்சு பொண்ணை இன்னொருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறான். அவளும் அவனோட குடும்பம் நடத்திட்டு இருக்கா. ஒரு நாள் அந்த வீட்டுக்கு அவனோட காதலனே வந்துடுறான். தண்ணி குடிங்க. வெரி குட். கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அப்புறம் அந்த கட்டத்துல தான் நீங்க வந்தீங்க. படத்தை பாதியில நிறுத்திட்டு பரிமாறிக்கிட்டு இருக்கேன். சரி, மீதியை பார்த்துட்டு நாளைக்கு சொல்லு. உங்களுக்கு கதை பிடிச்சிருக்கா? கதை இல்ல சார், இது அப்படின்னா காவியம். இனிமே இதான் உங்க ரூம். சார், உங்க அன்புக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஜெகுல வாட்டர் இருக்கு, ஏசி வேணும்னா ஆன் பண்ணீங்க. வேற ஏதாவது உங்களுக்கு வேணும்னா? சார், நீங்க சொன்னபடி உங்க கடையில வேலை செய்யறேன். ஆனா தங்கறதுக்கு வேற எங்கேயாவது? நோ, உங்க தேவதை கிடைக்கிற வரைக்கும் நீங்க இங்கதான் இருக்கீங்க. அவ கிடைச்ச உடனே நானே உங்க கல்யாணத்தை நடத்தி வேற வீடு பார்த்து குடும்பம் நடத்த ஏற்பாடு பண்றேன். உங்களுக்கு எப்ப சார் கல்யாணம் ஆச்சு? இந்தாங்க பால். Have a good sleep. என்ன நீ சும்மா இருங்க. காலையில 4 மணிக்கு நீங்க திருவையாறு புறப்படணும். திருவையாறு போறதா திருவிளையாடல் பண்ணக்கூடாதா? உருப்படியா ஊருக்கு போறதா இருந்தா ஒழுங்கா தூங்குங்க. ஐயோ, நல்ல மூட கெடுக்கிறியே. உங்களுக்கு மூடு வந்துட்டா பொழுது விழுந்துதான் எனக்கு தெரியாது. சிரிப்பு வேற. தூங்குங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரேன். ஏய், அவ்வளவுதானா? அவ்வளவேதான். நீங்களா? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கல? வெட்டில லுங்கி இருக்கே. எடுத்துக்கிறேன் சார். சொல்ல மறந்துட்டேன். நாளை காலையில் 4 மணிக்கு நான் திருவையார் போறேன். வர வரைக்கும் கடையை நீங்க தான் பாத்துக்கணும். சரி சார். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தா யார சார் கேக்குறது? அக்கௌண்டன்ட்ட கேளுங்க. குட் நைட். உன்னால நான் கெட்ட, உன்னால நான் கெட்ட, உன்னால நான் கெட்ட, உன்னால நான் கெட்ட. ஆச்சரியா, ஆபத்தூதா, உன்னுடைய கிரீடத்தை நாங்க திருடிட்டோம்ப்பா. அதுக்கு தண்டனையா எங்களை நீ ஜெயிலுக்கு அனுப்பி வச்ச. இப்ப திருந்திட்டோம். இனிமே நீதான் எங்களுக்கு பக்கபலமா இருக்கணும். ஆஞ்சனையா, ராமதூதா, ஆஞ்சனையா, ராமதூதா. இந்தாங்க, கடைசாவி பெட்டிக்குள்ள இருக்கு. மத்தியான சாப்பாடு அனுப்பி வைக்கிறேன். வேண்டாம். ஏ?
மெல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம. ஆமாமா, நேத்து சாப்பிடும்போது நீங்க தவிச்சதை பார்த்தேன். ஏன் எங்க வீட்டு சமையல் பிடிக்கலையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன சந்தேகம். கேளுங்க. எல்லா பொம்மையும் உடைஞ்சது, அந்த ஏழை பணக்கார பொம்மை மட்டும். ஒரு நிமிஷம். வணக்கம்மா. வாங்க வாங்க. நிறைய கொண்டு வந்திருக்கேன், பாருங்கம்மா. பரவாயில்ல, இதுவும் பரவாயில்ல. எல்லாமே பரவாயில்ல தானா? இது எனக்கு நல்லா இருக்கா? நான் சொன்னா நல்லா இருக்காது. ஏமா ஐயா வீட்டுல இல்லீங்களா? ஏன்பா, அந்த காஞ்சிபுரம் வருதுன்னு சொன்னாரே, வரலையா? காஞ்சிபுரம் வராதுமா, நாம தான் அங்க போகணும். ஏமா நேத்து நீங்க கடைக்கு வந்து 3 மணி நேரமா ஒரு பெரிய போராட்டமே நடத்தி கடையவே புயலடிச்ச கடை மாதிரி ஆக்கிட்டு ஒரே ஒரு புடவை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தீங்க. கடைசி அதுவும் பிடிக்கலன்னு கடைக்கு இங்க இருந்து ஒரு போன் பக்கத்து கடையில பூந்து அள்ளிட்டு வந்திருக்கமா, தெரிஞ்சுதா? இது நல்லா இருக்கே. இப்படி எல்லாம் புடவையில வராதா? வரலாம், வரவேற்கிறேன். ஏமா அந்த 3 மணி நேர போராட்டத்துல கிடைச்சதே ஒரு புடவை, அது நம்ம கடை புடவை. அதை கொஞ்சம் கொண்டு தர்றீங்களா? இத நான் பார்க்கவே இல்லையே. ஐயோ, அந்த போராட்டம் புடவை. கொஞ்சம் இருங்க, நீங்க புறப்படுங்க. இதுல நான் உட்கார்ந்தேனா எனக்கு நேரம் போறதே தெரியாது. வாங்க சார், லேஸ்ல திருப்தி அடைய மாட்டாங்க சார். இது தெரிஞ்சுதான் சோத்தோடவே வந்திருக்கேன். நினைச்சா கலரை மாத்துவாங்க சார். கலரை மட்டுமா? என்ன கேட்ட? சாருக்கு எப்ப கல்யாணம் ஆச்சுன்னு கேட்டேன். எனக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சு, அவ போய் நாளாச்சு. இப்ப நான் ஒரு கம்நாட்டி. நான் கல்யாணம் ஆனவன்தாங்கிறதுக்கு சாட்சியா வீட்டுல 3 குழந்தைகள் இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல நான் ரோட்ல வந்து நிக்க போறேங்கிறதுக்கு சாட்சியா அதுல 2 பொன் குழந்தைகள் நிக்காம வளர்ந்துட்டே இருக்கு. போருமா? ஐயோ அது இல்ல சார், நம்ம முதலாளிக்கு எப்ப கல்யாணம் ஆச்சுன்னு கேட்டேன். முதலாளிக்கு எப்ப ஆச்சு, ஏன் ஆச்சு, அவங்க பிரியமா இருக்காங்களா, பிரிஞ்சு போறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா, இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் இரு. என்ன சார் இது? இல்ல, என் முகத்தை பார்த்தா மாங்காமடை மாதிரி தெரியுதான்னு கண்ணாடியில பாத்துக்கிறேன். கோச்சுக்காதீங்க சார், தெரியாம கேட்டுட்டேன். நீயும் கோச்சிக்காதப்பா. வீட்டுல ஒரு சின்ன குழப்பம். என் பெரிய பொண்ணு கல்யாணம் ஆகாமலே மாங்காய் கடிக்கிறா. நான் வரேன் சார். வீட்டுக்கா? வாங்க வாங்க. தக்குந்திரதர 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 ரிப்பேர் கொடுத்தனே என்னோட மிருதங்கம் ரெடியா இருக்க? அது என்ன அப்படி கேட்டுட்டாள்? எங்க கலைக்கூடத்தை நம்பி நீங்க எங்க வேணாலும் கச்சேரிக்கு ஒத்துக்கலாம் சார். எங்க கேட்டான் பூட்டான் கம்மநாட்டி. கம்மநாட்டி இங்க இருக்க.